எங்களுடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு இதே போன்று குடும்பங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தக்கூடிய நாளும் தான் இன்றைய தினம் பத்ருடைய தினம். உங்களுக்கு ஒன்றும் இயலாத நேரம் நீங்கள் கத்துவீங்க கத்தொண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறேன்னா அந்த பலஸ்தீன் வீடியோவில் விளங்கும் உங்களுக்கு அந்த பிள்ளைகள் கத்துற கத்துகள் ஒன்றுமில்லை, இப்போ யாரும் இல்லை. இன்றைய இரவு நபி அவங்க எப்படி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ வாக்களித்ததை நிறைவேற்றி காட்டு யா அல்லாஹ். இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன் وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் வரலாற்றில் மிக முக்கியமான தினம், முஸ்லீம்களிடையே சந்தோஷமான ஒரு தினமும் தான். எங்களுடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு இதே போன்று குடும்பங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தக்கூடிய நாளும் தான் இன்றைய தினம் பத்ருடைய தினம். பத்ர் யுத்தம் நடந்து முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்த தினம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய நிகழ்வை குர்ஆனில் ஒரு சூறாவில், சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லப்படக்கூடிய சூரா, தனி அல்லாஹ் பத்ரை பற்றி மாத்திரம்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். சூரத்துல் அன்ஃபால்க்கு இன்னொரு பெயர் சூரத்து பத்ர். ஏன் அல்லாஹ் ஒரு சூறாவை இந்த பத்ர் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லணுமெண்டா, காலம் போக போக மக்களுடைய சிந்தனைகள் மாறும் என்று அல்லாஹ்க்கு தெரியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தான் பத்ர். இந்த பத்ரிலே அல்லாஹ் ஏன் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தான்? இந்த பத்ரை அல்லாஹ் ஏன் இந்த ரமதானுடைய 17ஆம் நாளிலே அல்லாஹ் நடத்தாட்டினான்? ஏன் இந்த பத்ருடைய சம்பவத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான்? அதைவிட ஆச்சரியம், பத்ரிலே கலந்து கொண்ட 312 பேருடைய பெயரையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதில் கலந்து கொண்ட 312 பேருடைய பெயரும் இன்னும் இருக்கிறது. யார் யார் கலந்து கொண்டார்கள், என்னென்ன செய்தார்கள். அந்த 312 பேரில் தன்னுடைய உச்சகட்ட தியாகிகளாகிய தங்களுடைய உயிரை கொடுத்த 14 பேர் யார்? தன்னுடைய உயிர்தான் மனிதனுக்கு ஆக பெறுமதியானது. அதை கூட தியாகம் செய்த அந்த 14 பேருடைய பேரையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். ஏன் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான் என்றால், சகோதர சகோதரிகளே, பத்ர் என்பது செல்வத்தாலேயோ ஆயுதத்தாலேயோ அரசியலாலேயோ வெற்றி அடைந்த ஒரு நிகழ்வு அல்ல. இன்று எங்களுடைய சிந்தனைகளைப் போல பத்ர் என்பது ஒரே ஒரு விடயத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது, ஈமானால் மாத்திரம்தான். ஈமானோடு சேர்ந்த துவா, துவாவோடு சேர்ந்த ஈமான், அவ்வளவுதான் சமூகத்துக்கு தேவை. இந்த விடயத்தை எவ்வளோ பேசினாலும் எல்லோருக்கும் இது விளங்காது. ஈமான் தேவை, துவா தேவை என்றால் ஒரு நாளும் விளங்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மையத்து பற்ற வச்ச நேரம், ஸ்ரீலங்காவில் 100 சொச்சம் மையத்தை பற்ற வச்ச நேரம். இந்த மையத்தை பற்ற வைக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோசனை. சிலருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்னண்டா பொருள கணத்தையில் போய் வெள்ளை புடவையை கட்டுவோம். பொருள கணத்தையில் போய் என்ன செய்வோம், வெள்ளை புடவையை கட்டுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒன்று யாருக்கு வந்துச்சோ உதிச்சிச்சோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். பொருள கணத்தையில் போய் அந்த நீல பச்சை கம்பில வெள்ளை புடவையை கட்டுறதால என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? பத்த வச்ச ஜனாதிபதி கோத்தாக விட்டாரா? அல்லது பத்த வைங்கன்னு விட்டவங்க விட்டாங்களா? அல்லது
பொட்டியத்தான் பத்த வச்சது, உடம்ப பத்த வைக்கல என்று சொன்னவங்க விட்டாங்களா? அல்லது மையத்தை கடைசியா ஓட்டமாவாடியில் புதைக்க வச்சவங்க சம்பாத்தியத்தை விட்டாங்களா? ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. இதுக்கு பின்னால் ஒரு சமூகம் இழுபட்டது. அவங்க புடவையை போய் கட்டுறது, கணத்தையில் புடவையை கட்டுறதால என்ன நடந்துச்சு? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் முஸ்லிம் சமூகம் விளங்கணும் என்ன? எங்கட ஈமான் எங்கட துவா, எங்கட ஈமான் எங்கட துவா பிரதிபலிக்கும் ஒரு நாளைக்கு. அது ஒரு நாளும் வீணாகாது. இல்லை நீங்கள் பள்ளிகளுக்கு துவா கேட்டுறீங்க, உங்களோட ஈமானோட என்ன சூரா அன்ஃபால் என்னத்துக்கு இருக்குது? என்னத்துக்கு பதிர் நடந்துச்சு? இந்த பதிரில் என்ன சம்பவத்தை சொல்லிக்கொண்டே போனால் கிட்டத்தட்ட 15 மணித்தியால போகும். இந்த பதிர் என்ற சீராவை ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பேசுறதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி நல்ல ஹிஸ்ட்ரி இது. தொடக்கத்திலிருந்து அபு சுஃபியான்லேருந்து தொடங்கி கடைசி சஹாபி வரைக்கும் நான் எல்லார பேரையும் எடுத்து வச்சிருக்கேன். 312 பேர் பேரும் தேவைண்டா எடுத்துகிட்டு போகும். என்ன பார்க்குறது 312 பேரை பற்றியும் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த யுத்தத்துடைய மிக முக்கிய அம்சம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, இதில் வெள்ளையிலாது. என்ன 1000 பேர் பெரும் படையோட, முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 312 பேர் அல்லது 309 பேர், கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சம் 1-2 தான். இந்த 312 பேரை வச்சு என்ன செய்யலாம்? குறைஞ்ச கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு முடிவுக்கு வந்தாங்க, துவால இறங்குவோம். அதில் இறங்குவோம், துவா. இப்போ நாங்களும் சகோதரர்களே துவாக்கு பழக்கணும்னு சொல்கிற அதுக்கு தானே, துவாக்கு பழக்கணுங்கிற அதுக்கு தான். அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் அந்த துவாவை வித்தியாசமான சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்க ரப்பிடத்தில் கத்தி உதவி தேடினீர்கள். இஸ்திகாசா, கௌஸ். கௌஸ் இஸ்திகாசான் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் இயலாத நேரம் நீங்க கத்துவீங்க, கத்தொண்டு. இப்போ நீங்க பார்க்குறேன்னா அந்த பலஸ்தீன் வீடியோவில் விளங்கும் உங்களுக்கு. அந்த பிள்ளைகள் கத்துற கத்துகள் ஒன்றும் இல்லை. இப்போ யாரும் இல்லை, பக்கத்தில் மிஸ்ரும் இல்லை, அங்கிட்டு பக்கத்தில் துருக்கியும் இல்லை, அங்கே அழைக்கிற ஈரானும் இல்லை. எல்லாரும் நடிச்சாங்க, நின்று எல்லாம் நடிச்சது தான். எங்களுக்கு ஒன்றும் விலங்கல்லையே நடிச்சது எல்லாம். இதில் மிஸ்ரும் இல்லை. மிஸ்ர் எவ்வளோ முஃப்திமாரெலாம் இருந்தாங்க. இன்றைக்கி மிஸ்ர் ஒரு முஃப்தியை நாயின்றே திரட்டி விட்டாங்க. நாங்கள் அங்கே கஷ்டப்படவும் நீங்கள் ஃபத்வா கொடுக்கீங்க இருந்துட்டு. ஏன்னா அப்படித்தான் உலகம், அப்படித்தான். யாரும் உதவி செய்ய மாட்டார். இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாசா, இஸ்திகாசாண்டா என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையை தூக்கி சத்தமிட்டு அழத் தொடங்கிட்டார். யார் இடத்துல? அபூஜெல்கிட்ட போயா? அபூ லஹப் கிட்டயா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும், ரப்பிடத்தில். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்? ஃபஸ்தஜாப லகும், அல்லாஹ் பதில் அளித்தான். எதுக்கு பதில் அளித்தான்? அல்லாஹ் துஆக்கு. துஆ கேட்கறதுக்கு என்ன தேவை? ஈமான் தேவை. ஈமான் இல்லாம சகோதரர்களை துஆ கேட்கல. ரமதான்ல நீங்க பாப்பீங்க, யாருக்கு இரவுல இபாதத் செய்யலாம் தெரியுமா? ஈமான் இருக்கும். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். லைலத்துல் கத்ரை யாருக்கு தேடலும் தெரியுமா? யாருக்கு? மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். ஈமான் இருக்கும். இந்த பத்ர் படித்து தரக்கூடிய பாடம் ஈமான். சரி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் துஆவை என்ன செஞ்சிட்டான்? ஃபஸ்தஜாப லகும், அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டுட்டான். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டா அல்லாஹ்வுக்கு படை இருக்குது. அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த. அல்லாஹ்வுக்கு படைகள் இருக்குது. என்ன படை இறக்குவான்னு அல்லாஹ்க்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இந்த காபத்துல்லாவை உடைக்க வந்த நேரம் அல்லாஹ் யானை படைக்கு எதிராக அனுப்பின படை என்ன படை? அபாபீல். என்ன படை இறக்கினான்? அபாபீல் இறக்கினான் அல்லாஹ். யானையோட மோதிரத்துக்கு பறவை வந்தா சரி வருமா? எங்கட சிந்தனை அப்படித்தான். எங்கட ஈமாண்ட குறைவுக்கு என்ன? யானையோட மோதிரத்துக்கு பறவை படை என்னதுக்கு? அல்லாஹ் அனுப்பினது ஃபஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபாபீல் அனுப்பினான் அல்லாஹ். அல்லாஹுடைய ஒரு படை தான் மலக்குகளுடைய படை. அல்லாஹுடைய ஒரு படை தான் யாருடைய படை? மலக்குகளுடைய படை. இன்ஷா அல்லாஹ் மலக்குகளை நாங்கள் பார்ப்போம், பயப்பட தேவையில்லை. எப்போ பார்ப்போம் சொல்லுங்க? சக்கராத்தில். எப்போ பார்ப்போம்? சக்கராத்தில் பார்ப்போம் மலக்குகளை. இப்போ இதுவரைக்கும் மலக்குகளை கண்டிருக்க மாட்டோம், ஆனால் சக்கராத்திலிருந்து மலக்குகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் எல்லாரும். சக்கராத்தில் எந்த மலக்கை பார்க்கறது நாங்கள்? முன்கரையா நக்கீரையா? மலக்குல் மௌத்த. யாரை பார்ப்போம்? ஈமானோடு இருந்தால் பயப்பட தேவை.
ஈமானோட இருந்தா மலக்குல் மௌத்தை பார்க்கறது சந்தோஷமா கவலையா? சந்தோஷம். நாங்க சரியா தொழுது சரியா இபாதத் செஞ்சா மலக்குல் மௌத்தை பார்க்கறது கவலை இல்லை, சந்தோஷம். அதுக்கு பிறகு கபர்ல மலக்குகளை பார்க்கறீமா இல்லையா? யார? முன்கரையும் நக்கீரையும், சந்தோஷம். இப்ப மலக்குகளை பார்க்கறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன செய்தான்? மலக்குகளுடைய படை இறக்கினான். அல்லாஹ் சொல்றான் சூரா அன்ஃபால்ல, அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். முதலாவது அல்லாஹ் இறக்கினான் 1000 பேர். எத்தனை மலக்குகள் இருக்கான் அல்லாஹ்? 1000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கிறான் முதலாவது. இதை லீட் பண்ணிட்டு வரார் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு அவசரமா மலக்கு இறங்குவாங்களா? அதுதான் ஈமான். அதுதான் என்ன? நாங்க சும்மா இபாதத் செய்யல, சும்மா முஸ்லிமா வாழல. எங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி ஒன்று வரும், முஸ்லிமா வாழ்றோம், எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இறக்குவான் இன்ஷா அல்லாஹ். 1000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில். 1000 மலக்குகள் போதாதா? போதும். அல்லாஹ் எது வரைக்கும் இறக்கினான் என்றா 5000 மலக்கு வரைக்கும் இறக்கினான் அல்லாஹ். ஏன்னா முஸ்லீம்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க அல்லாஹ். இந்த சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் 1000 மலக்குன்னு சொல்றார். மற்ற மிச்ச மலக்குகளை பத்தி சூரா ஆல இம்ரான் 124 125வது ஆயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் 5000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான். இப்ப மலக்குகளை இறக்குற என்கிறது யாருக்கு முடியும்? உலகத்தில் உள்ள பெரும் பெரும் அரசியல்வாதிகளுக்கு முடியுமா? செல்வந்தர்களுக்கு முடியுமா? அல்லது ஈமான் உள்ளவங்களுக்கு முடியுமா? யாருக்கு முடியும்? சொல்லுங்களேன், யாருக்கு முடியும்? சொல்லுங்களேன். ஈமான் வேறொன்றாலே மலக்கு இறக்கல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்கள்கிட்ட $10,000 கோடி இறங்குங்கன்னு இறங்குவாரா? நாங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்திருக்கோம், எங்கள் எல்லாருக்கும் டொரண்டோவில் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, கனடாவில் அவ்வளோ பெரிய சல்லிக்காரங்களாம் சேர்ந்திருக்கோம், கொஞ்சம் ஜிப்ரீல் இறக்கியா அல்லாஹ், என்ன ஜிப்ரீல் இறங்குவாரா? எங்களை எந்த பவராலையும் மலக்குகள் இறக்க நாங்கள் நினைக்கோம். எங்களோட சிந்தனை எங்களோட சிந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் 20 பேர் அரசியல்வாதி பெரிய ஜனாதிபதிமாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டோம், நாங்கள் பலசாலிகள். இல்லை இல்லை. ஒரு பலகீனமான மனிதன், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, தோளோட முள்ளு சுத்தோட என்ன சேர்ந்து இருக்குது. இவன் சுஜூதில் இருந்து 2 கண்ணீரை வடிச்சிட்டான், முசல்லா நலையுது, இவன் இறக்கி விட்டுருவான் மலக்க. இவன் அழுது அழுது யார் இறக்கிடுவான்? மலக்கு இறக்கிடுவார். இவர் ஒன்றும் இல்லை, அவரை பத்தியும் தெரியா ஒருத்தருக்கு, ஆனா அவர் மலக்கு இறக்கிடுவார். அவருடைய சக்தி அதான், ஈமான் அதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த இரவு நாங்க பார்த்தோம், நபி அவர்களுடைய உடம்புல ஒரு போர்வை இருந்தது. நபி அவங்க 2 கையையும் தூக்கி துவா கேட்கிறாங்க. அந்த போர்வை கீழே விழுந்துட்டு, யா அல்லாஹ் நீ வாக்களித்ததை நிறைவேற்று, இப்படிதான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய இரவு நபி அவங்க இப்படி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ வாக்களித்ததை நிறைவேற்றி காட்டியா அல்லாஹ், இவர்களை அழிச்சிராத இந்த பூமியில. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கல. இப்போ நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க, அவங்க துவா கேட்க தொடங்கினா அந்த துவாவை பார்த்து கொண்டிருக்கலாது, அந்தளவு துவாவுல வேகம், அல்லாஹ்வை அழைச்சி கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வை அழைச்சிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போதும் போதும் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் கட்டமாக என்ன செஞ்சான்? 1000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கிட்டான். 1000 மலக்குகள் இறங்கினதோட யுத்தம் ஆரம்பிக்குது. மலக்குகளுக்கு முன்னால் யுத்தம் செய்யலுமா? மலக்குகளுக்கு முன்னால் யுத்தம் செய்ய இயலாது. இதுல மிக முக்கியமாக வந்திருந்தது தான் அபூ ஜஹில். அபூ ஜஹில்ங்கிறது அந்த காலத்துடைய பெரிய விரோதி. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 1000 மலக்குகளை இறக்கிட்டு திரும்ப அல்லாஹ் சொல்றான் சூரா ஆல இம்ரான்ல, وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செய்தான். எங்க உதவி செய்தான் அல்லாஹ்? பத்ர்ல உங்களுக்கு என்ன செஞ்சான்? உதவி செய்தான் அல்லாஹ் பத்ரிலே. இத்தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியகும் அய்யுமித்தகும் ரப்புக்கும் பிஸலாஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகதி முன்ஸலீன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்போ 1000 இப்போ 3000 இறங்கிட்டு. வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு நிகழ்வை கண்டா எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. இந்த 313 பேர் இதை கண்டாக்கள். 1000 இருந்த மலக்குகள் இப்போ எத்தனை இறங்குது? 3000 மலக்கு இறங்கிட்டாங்க. சில நேரம் மலக்குகள் இறங்குவாங்க, தலப்பா கட்டித்தாங்க. பச்சை தலப்பா கட்டிருப்பாங்க, மஞ்சள் தலப்பா கட்டிருப்பாங்க, கருப்பு தலப்பா கட்டிருப்பாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலப்பா கட்டிருப்பாங்க. குதிரையில தான் இறங்குறாங்க மலக்குகள். பார்க்குறாங்க, சஹாபாக்களுக்கு விளங்கு.
சஹாபாக்களுக்கு விளங்குது இதெல்லாம். 3000 பேர் இறங்கியாச்சு. இப்போ 1000 3000. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பலா இல் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புகும் பி 5000 மினல் மலாயிகதி முஸவ்விமீன். நீங்க பொறுமையா இருங்க. இப்போ 5000 இறங்குது. எத்தனை இறங்குது? நரகத்திலே இருக்கிறது 19 பேர் தான். நரகத்தில் இருக்கிற மலக்குகளுடைய தொகை எத்தனை? 19 தான். சூரத்துல் முத்தஸிர் அல்லாஹ் சொல்றான், சகர் என்ற நரகம் இருக்குது, அலைஹா திஸ்ஆத அஷர். எத்தனை மலக்குகள் இருக்காங்க நரகத்தில்? 19 மலக்கு தான். 19 பேர் தான் நரகத்தை லீட் பண்றது. அந்த 19 பேருக்கு தலைவர் யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். 19 பேருக்கு தலைவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ஆனா சகோதரர்கள், ஏன் பத்ருக்கு சந்தோஷம் என்றா இவ்வளோ? பத்ர்ல அல்லாஹ் 5000 மலக்குகள் இறக்கிட்டான். அல்லாஹ் 5000. இந்த 5000 மலக்குகளை இறக்குறதுக்காக இந்த 312 பேரிடமும் இருந்த ஈமான் எவ்வளவு பலமா இருந்தது. அதான் அந்த இடத்த சிந்திக்கும். இப்ப நாங்க பத்ருடைய சம்பவத்தை பேசிட்டு நல்லாரிக்கு சம்பவம் அல்ல சகோதரர்களே. நானும் அப்படிப்பட்ட ஒருவனாக எப்படி மாறுறது, அதான் தேவை. நானும் எப்படி இந்த ஈமானுடையவனா மாறலாம்? எனக்கு அந்த சக்தி எடுக்க இயலாதா? என்ற வீட்டுக்கு மலக்கு இறக்கணும். நான் தனிப்பட்ட ரீதியில் மலக்கு இறக்கலுமா? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குளிப்பாட்டினது யார்? யார் குளிப்பாட்டின? ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குளிப்பாட்டினது யார்? ஏன்னா ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஜுனுபாலியா இருந்தாங்க. உஹதுல ஜுனுபாலியா மௌத் ஆயிட்டாங்க. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹாவை குளிப்பாட்டுறதுக்கு அல்லாஹ் இறக்கிறது மலக்குகளை. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் மௌத்தானா சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லாதீங்க. என்னுடைய சக்கராத்தில் மலக்குகள் என்னோட முசாஃபஹா செஞ்சாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மைய தாயிஃப்ல இருக்குது. மௌத்தாயிட்டாங்க. தாயிஃப்ல பள்ளி வாசல்ல வச்சிருக்குது. தொழுவிக்கிறதுக்காக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை ஒன்று அப்படியே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கஃனுலுக்கு அப்படியே பூடுது. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. கஃனுலுக்கு பூந்த வெள்ள பறவை கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்குது. என்ன? பள்ளியில் உள்ள முழு பேரும் கேட்குறாங்க, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா. அமைதியான ஆத்மாவே, வாங்க போவோம் சொர்க்கத்துக்கு. முழு பள்ளியில் உள்ளவங்களும் கேட்குறாங்க சத்தத்தை. கஃனை திறந்து பறவையை பார்க்குறாங்க, பறவையும் இல்லை. அப்பதான் எழுதுறாங்க, மலக்குடைய சத்தம் இது. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பத்ர் எங்களுக்கு படித்து தார பாடம். அதுவும் ரமதான், அதுவும் 15 முடிஞ்சிட்டு 17. எங்களோட ஈமான் இப்ப கூடி நிற்கும். 15 நோன்பு பிடிச்சி 15 தராவி தொழுது, சில நேரம் சிலருக்கு ஒரு குர்ஆன் முடிஞ்சிருக்கும், சதக்காக்கள் கொடுத்திருப்பீங்க. உங்களோட ஈமான பலப்படுத்தணும் சகோதரர். ஈமான் பலமாக 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 எங்களோட துவா கபூலாக தொடங்கும். எங்களோட துவா கபூலாக தொடங்கும். ஹராமான விடயம், பாவமான விடயம் உள்ளத்துக்கு வெறுப்பாயிரும். ஈமான் அதான் செய்யும் உள்ளத்தில். அப்ப தனிப்பட்ட ரீதியிலேயும் மலக்கு என்ன செய்யலாம்? எங்களுக்கு இறக்கலாம். ஒரு சஹாபி சூரா கஹ்ஃப் ஓதிட்டு இருக்கிறார். பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த குதிரன் ஆடுது, உசும்புது. என்ன பார்த்தா மலக்கு இறங்குறாங்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள யார் இறங்குறாங்க? மலக்கு இறங்குறாங்க. ஒரு சஹாபியை கொலை செய்யறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சஹாபி என்ன கேட்டார்? 2 ரக்காத் தொழ அனுமதி. சரி தொழுதார். தொழுது முடிஞ்சு கையை தூக்குறார். யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலன் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம் وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني. இவ்வளவு துஆ கேட்கிறார். கொல்றதுக்கு வச்சிருக்கிறார். 2 ரக்காத். யா வதூத் இரக்கமுடையவனே, யா தல் அர்ஷில் மஜீத் சங்கையான அர்ஷுடைய சொந்தக்காரனே, யா ஃபஆலன் லிமா யுரீத் நாடியதை செய்யக்கூடியவனே, அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம் உன்ட அழியாத கண்ணியத்தை வச்சு உன்னிடத்துல கேட்கிறேன் யா அல்லாஹ். வ பிமுல்கிக அல்லதி லா யுதாம் அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கிறேன். வ பினூரி வஜ்ஹிக அல்லதி மலா அர்கானி அர்ஷிக் அர்ஷை சுத்தி இருக்கும் உனது நூரை வச்சு கேட்கிறேன். யா முகீசு அகிசினி 3 தடவை சொன்னார். பாதுகாக்கிறவனே என்ன பாதுகாரு, பாதுகாக்கிறவனே என்ன பாதுகாரு. அவ்வளவுதான். சலாம் கொடுத்துட்டு பார்த்தா அவன் இருந்த இடத்துல நெருப்பு எரியுது. பத்திட்டு இருக்கிறான் நெருப்புல.
குதிரையில் ஒருத்தர் இருக்கிறார். சொன்னார், நான் 4வது வானத்தில் உள்ள மலக்கு. நீ எப்ப இந்த துஆவை ஓதினியோ நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன் உன்னை பாதுகாக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரி, மலக்கு இறக்கேலுமா? ஏலும். அந்த நம்பிக்கை இருக்கும். உலகத்தில் செய்ய முடியாததை செய்து காட்டியதுதான் முஸ்லீம்கள். எதை செஞ்சு காட்டினவங்க? நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறோம். அது நடக்குமா, இது நடக்குமா, காசு ஒண்ணுமே இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாலிபர்கள் இருக்கிறீங்க, உள்ளத்துல ஈமான் எடுங்க, உள்ளத்துல ஈமான உருவாக்குங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, ஈமான உருவாக்கு. சும்மா ஈமான் வராது, சும்மா ஈமான் வீட்டுக்கு இருந்து வராது, ஒரு நாளும் வராது. போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, ஈமான வளர்க்க. பத்ர்ங்கிறது எங்க? மதீனா உள்ளுக்கு இருந்து ஈமான் வந்தது. மதீனால இருந்து பத்ருக்கு போகணும் 200 கிலோமீட்டர். மக்காக்கும் மதீனாவுக்கும் இடையில தான் பத்ர். வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பணத்தை செலவழிச்சு வெளியாகணும் அல்லாஹ்வுடைய பாதையில். ஈமான் கூடுறது எங்களுக்கு. ஈமான் கூட கூட சகோதரர்களே, நீங்க கேளுங்க துவா. மலக்குகளை 1000, 3000, 5000 இறங்கிட்டு இப்ப யுத்தமா நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தல, இரவு பூர்த்தியா துஆல. சில உலமாக்கள் சில கிதாபுகளை சீராவில் எழுதுறாங்க, நபி அவங்க சுஜூதுல யா ஹய்யு யா கய்யூமையும் சேர்த்து கேட்டாங்க. யா ஹய்யு யா கய்யூம், உதவி செய்யா அல்லாஹ், உதவி செய்யா அல்லாஹ். 5000 மலக்குகள் இறங்கினதோடு அல்லாஹ் சொல்றா என்ன தெரியுமா? இப்ப وما جعله الله إلا بشرى ولتطمئن قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. உங்களுக்கு நன்மாராயம் வந்துட்டு இப்ப அல்லாஹ் அசீஸ். அல்லாஹ் யாரா? அசீஸ் என்றா என்ன கருத்து? என்ன அசீஸ் என்றா? யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாஹ். எங்கட அல்லாஹ் யாரு? எங்கட அல்லாஹ்வை நாங்க குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஒரு நாளும். எங்கட அல்லாஹ்வை நாங்க குறைச்சி மதிப்பிட. அசீஸ் அல்லாஹ். அல்லாஹ்வை உலகத்தில் எவனாலும் யாராலும் தோக்கடிக்கலுமா? சும்மா அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். நாங்க போய் தலையை குனிஞ்சிட்டு வரையல யாருக்கு முன்னாலே. நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு ஒருத்தர் சலாம் சொல்லக்குள்ள தலையை குனிப்பீங்களா? இப்படி ஹராம். தலையை குனிச்சிடப்பட. இந்த தலையை இய்யாக நஅபுது அல்லாஹ்க்கு மட்டும்தான் பண்ணிக்கோ. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ எதை பண்ணிச்சிடக்கூடாது, எதை பண்ணிச்சிடப்படாது. தலை யாருக்கு மட்டும் படிக்கணும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் படிக்கணும். தலை வேற யாருக்கும் படிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்பித்தான் தொழுகிறோம், நோம்பு பிடிச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இவ்வளவு தியாகம் செய்கிறோம். அல்லாஹ் சொன்னா அசீஸ், நான் அசீஸ், என்னை யாரும் தோக்கடிக்க இயலாது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின். அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, மலக்கு 5000 பேரை இறக்கிட்டு 312 பேருக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் பத்ர்ல. நுஆஸ் எல்லாருக்கும் தூக்கம். யுத்த காலத்தில் தூங்குற யாராவது? யுத்த காலத்தில் தூக்கம் வருமா? முன்னுக்கு விரோதி 1000 பேர் வாளோட இருக்கிறான், கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான், தூக்கம் வருமா? தூக்கத்தை போட்டவன் யாரு? அல்லாஹ் சொல்றான், அன்ஃபால்ல சொல்றான், தூக்கத்தை கொடுத்தேன். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமன. அவ்வளோ அமைதி. ஒருத்தன் தூங்குறான்டா, இந்த கவலை இருக்கு அவனுக்கு. ஒருவன் தூங்குறான், நல்லா தூங்குறான், அவனுக்கு என்ன கவலை? கவலை இருந்தா தூக்கம் வராது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், அமைதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான், தூக்கம். மூணாவது என்ன நடக்குது தெரியுமா? وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ. மூணாவது அல்லாஹ் என்ன செய்ய? மழை இறக்குறான். மழையும் அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. 5000 மலைக்கு உண்டு. ரெண்டாவது தூக்கம், மூணாவது என்ன? மழை பெய்யுது. எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது இதெல்லாம். وَيُذْهِبُ عَنكُم رِجْزَ الشَّيْطَانِ. ஷைத்தானுடைய ரிஜிஸை போக்குறதுக்கு மழை பெய்யுது. மழை பெஞ்சா உற்சாகம் வரும். தண்ணியில தான், யுத்த காலத்தில், மைதானத்தில். நான்காவது அல்லாஹ் சொல்றான், وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உள்ளங்களை உறுதியாக்கிட்டான். ரிபாத் என்றா உறுதியாக்குற. இப்போ உள்ளம் உறுதி ஒன்று வச்சிட்டீங்க. இன்றைக்கு முன்சஃப்ல தான் தொழுகிறது என்றா ரமலான் முடியும் வரைக்கும் நான் ஃபர்லான தொழுகையை ஜமாத்தோட தான் தொழுகிறது என்று முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவை மாற்ற மாட்டீங்க. ஒரு நாள் முடிவை மாற்றுவீங்களா? எப்பயாவது மாற்ற மாட்டீங்க. நான் உங்களுக்கு ரோஷம் வாரத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ரோஷம் வர இல்லைங்க, ரோஷம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ரோஷம் ஒன்று இருக்கும். ஸ்பைன் இருக்குதே, ஸ்பைனை கடைசியாக பிடித்தது யார்? ஸ்பைன் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக முஸ்லீம்கிட்ட இருந்த ஸ்பைன். இஸ்பானியா, பொர்த்துவா, கர்நாத்தா, ஸ்பைனுக்கு போனீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பாருங்க கொஞ்சம். எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய கஸ்ருல் ஹம்ரான்னு ஒரு கோட்டை இருக்குது, தங்கம் பூசினாங்க. அவ்வளோ செல்வம் அல்லாஹ் கொடுத்தான்.
பதம் செய்த ஒரு பெண் தான். அந்த பெண் எவ்வளோ ரோசப்பட்டாலண்டா, உறுதி கொண்டாலண்டா, அந்த பெண் சொன்னால் ஸ்பைனை வெற்றி கொள்ளாத வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன். எங்க போய்த்து ரோசம் சபதம். எங்களுக்கு நாளாந்தம் குளிக்கணுமா இல்லையா? 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும். இந்த பெண் என்ன செஞ்சால் உறுதி கொண்டால், ஸ்பைனை வெற்றி கொள்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், குளிக்க மாட்டேன். எத்தனை வருஷம் குளிக்காம இருந்திருப்பாள் அந்த பெண்? 2 வருடம். 2 வருடம் அந்த பெண் குளிக்கல். எங்களுக்கு சகோதரர்களே சகோதரிகளே, இன்னும் 15 நாள் தராவி தொழணும், ஜமாத்தோட தொழணும், நோம்பு பிடிக்கணும் என்று உறுதி கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே? இன்னும் 13 நாள், அவ்வளவுதான். இன்னும் 13 நாள், நான் 13 நாள் நோம்பு பிடிக்க போறேன், குர்ஆனை முடிக்க போறேன், ஓதி தராவி தொழ போறேன். தொடர்ந்து எல்லா வேலையும் ஷைத்தான் அந்த நேரம் தான் போடுவான். எந்த நேரம்? அந்த தொழுகிற நேரம் மட்டும்தான். பசியும் வரும், தூக்கமும் வரும், ஃபோன் வரும், கால். இந்த பிள்ளைகளை பிடிங்கல கொஞ்சம், அவ்வளோ வேற சிந்தனை மாறிடும். அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு 13 நாள் இருக்குது, அவ்வளோதான். ரமலான் முடி எண்ணம். இந்த பெண் 2 வருடம் உறுதி எடுத்தால், 2 வருடம் வைச்ச வைராக்கியம், 2 வருடம் குளிக்கல அவன். 2 வருடத்துக்கு பிறகுதான் சகோதரர்களே ஸ்பைன்ல கிளர்ச்சி உண்டாக்கப்பட்டு ஸ்பைன் அப்படியே துறப்ப கொண்டு போய் கொடுத்தாங்க. கடைசி அவட கையில் துறப்ப கையில் எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பெண் குளிக்க போனார். எனக்கு ரோஷம் வாரத்துக்காக நான் சொல்றேன். எவ்வளோ வைராக்கியமா இருக்கு, எவ்வளோ வைராக்கியம் வச்சு பார்த்துருப்பாங்க அந்த வேலை. இப்போ நாங்கள் அதான் இர்பாத் ரபுத்தங்கிற அது அல்லாஹ் சொல்றான் என்ன, வலியர்பித அலா குலூபிக்கும். இந்த மலக்குகள் இறக்கினது, உங்களுக்கு தூக்கத்தை தந்தது, மலை இறக்கினது. ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தில் வைராக்கியம், உறுதி வாரத்துக்கு. உறுதி ஒன்று வந்துச்சா, உள்ளத்தில் உறுதி ஒன்று வந்துட்டா சகோதரர்களே, மாத்தேலுமா அது போகிறோம், மாத்தேலுமா? நாங்கள் உறுதி எடுக்கவில்லை, அதுதான் எங்கட பிரச்சனை. உறுதி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்கள் சகோதரர், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்கள். குர்ஆன் ஓதுரத்தில், இமாம் ஜமாத் தொழுறத்தில் எவ்வளோ உறுதி எடுக்கிறார். நாங்கள் உறுதி ரபாத் வலியர்பித அலா குலூபிக்கும். அடுத்தது அல்லாஹ் 5வது சொல்றான், வயுஸப்பித பிஹில் அக்தாம். உங்களோட பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த 5000 பேர் இறக்கினோம். உங்களோட பாதங்களை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். 6வது அல்லாஹ் சொல்றான், இத் யூஹி ரப்புக இலல் மலாயிகதி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனூ சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபருர் ருஅப் فاضربوا فوق الأعناق واضربوا منهم كل بنان. அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பிடிக்கிற அவ்வளோ பேரையும் கழுத்தை வெட்டுறதோட விரல் நுனியை வெட்டணும். பனானண்டா விரல் நுனி. இப்போ மலக்குகள் என்ன செஞ்சாங்க? இறங்கி 70 பேரை வெட்டினாங்க. முக்கியமான 70 தலையை வெட்டி விட்டாங்க. முக்கியமான 70 தலை என்ன மலக்குகள் வெட்டினு விளங்கும் எப்ப தெரியுமா? கழுத்தையும் வெட்டி போட்டு விரல் நுனியை வெட்டிடுவான். பனானண்டா இதான், விரல் நுனியை வெட்டி விட்டுருவாங்க. அப்போ மலக்குகள் வெட்டி இருக்கிறாங்க. 70 பேரை பிடிச்சி கையில் கொடுத்தாங்க. 70 பேரை பிடிச்ச என்ன ஒரு சஹாபி. இதில் பிடிபட்ட ஒரு ஆள் தான் அப்பாஸ். யார் பிடிபட்டது? அப்பாஸ். அப்பாஸ் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட நானா. அப்பாஸையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்பாஸ் பிடிபட்டுட்டாரு. இன்னொரு ஆள் பிடிபட்டார் அகீல். அகீல் யாரு? அல் ரலியல்லாஹு தம்பி. இன்னொரு பிடிபட்டவர் தான் இதில் மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அபுல் ஆஸ் பின் ரபீ. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்கெல்லாம் ஏன் வரணும் யுத்தத்துக்கு? இவங்க எல்லாரையும் அபூ லஹப் அனுப்பி வச்சா. எல்லாரும் போகணும் யுத்தத்துக்கு, குடும்பத்திலிருந்து ஒரு ஆளாவது போகணும் பத்ருக்கு. எல்லாம் பிடிபட்டா இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேர் கொல்லப்பட்டுட்டாங்களே, அபூ ஜஹல் எல்லாம் சரி, பெரிய பெரிய தலையெல்லாம் சரி, முழு பேரையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? பத்ருக்கு போனீங்கன்னா கலீப் இருக்குது, அதில் கொண்டு போய் போட்டாங்க. அதில் போட்டு நபி அவங்க கேட்டாங்க, ஹல் வஜத்துமா வஅத ரப்புக்கும் ஹக்கா, என்ன அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை அடைஞ்சிட்டீங்களா? என்ன அல்லாஹ் வாக்களித்தது நரகமா உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கி இருந்துட்டு இந்த கைதிகள் எல்லாத்தையும் மதீனா கொண்டு வந்தாங்க. 70 பேரை மதீனாவுக்கு கொண்டு வந்தா, மதீனாவில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மஷூரா என்ன செய்கிற 70 பேரை கைதிகளை. இந்த நேரம் தான் அப்பாஸுக்கு உடுப்பில்லை, நிர்வாணமாக இருக்கிற அப்பாஸ். கைதி பிடிபட்டா உடுப்பில்லை கைதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பாஸுக்கு யாராவது ஒரு ஜுப்பாவை கொடுங்களேன். வாப்பட நானா தானே. உடனே முன்னுக்கு வந்து உதவி செஞ்சவன் யார் தெரியுமா?
அப்துல்லா பின் உபை இப்னு சலூல், முனாஃபிக்குடைய தலைவர், ஜுப்பாவை கலத்தி கொடுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் உடுப்பை கொடுத்துட்டார். உடுப்பை கொடுத்துட்டு அவன் சக்கராத்தில் பார்த்த வேலை தெரியுமா என்னண்டு? சக்கராத்தில் மகனை பார்த்து சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவால் தான் என்ன கஃபன் செய்யும். நபி அவங்களுக்கு ஞாபகம் வருது, இவன் கொடுத்தவனே பதிரில் கொடுத்தானே இல்லையா? இவன் சும்மா வசிய செய்யலை மகனிடத்தில். அதுவும் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஜுப்பா போடுவாங்க, மேலே ஒரு ஜுப்பா பெனியன் மாதிரி, அந்த காலத்தில் பெனியன் இல்லையே, உள் ஜுப்பா. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் சொன்னான் அதுவும் மேல் ஜுப்பா இல்லை, இந்த உடம்போடு ஒட்டின ஜுப்பாவெல்லாம் கஃபன் செய்யணும் என்ன. இப்போ மகன் வந்து சொல்கிறார், வாப்பா வசிய செஞ்சார், அவங்களோட உள் ஜுப்பாவில் உடம்போடு ஒட்டி இருக்கிற ஜுப்பாவில் தான் கஃபன் செய்ய. நபி அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுப்பேன். என்ன ஞாபகம் வந்துச்சு? பதிரில் கொடுத்தானே அப்பாஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஓடி போய் தண்டை ஜுப்பாவை கலத்தி உள் ஜுப்பாவை எடுத்து அவனை தண்டை முழங்காலில் வச்சு என்ன செஞ்சாங்க நபி அவங்க? உமிழ் நீர் எடுத்து அவனை மேலெல்லாம் தடாவினாங்க. தடாவிட்டு அதில் கஃபன் செஞ்சு நபி அவங்க அடக்கினாங்க. அடக்கி முடி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இதுக்கு பிறகு இப்படிப்பட்ட காஃபிருடைய மையத்துக்கிட்டையும் வரப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவாக இருந்தாலும் முனாஃபிக்குக்கு மன்னிப்பில்லை. இந்த பதிரில் அப்பாஸ், அபுல் ஆஸ் பின் ரபி எல்லாம் கைதி தானே. சஹாபாக்கள் மஷூரா என்ன செய்யுது? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சொந்தக்காரங்களோட கையிலே தாங்க, கழுத்தை வெட்டி விட்டுருவோம், லேஸ் இல்லை, இவனில் வச்சிக்கப்படாது. மிக்தாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முழு பேரையும் ஒரு குகையிலுக்கு போட்டு நெருப்பை பற்ற வச்சு விட்டுருவோம், சின்ன ஆக்கள் இல்லை இவங்கெல்லாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மஷூரா வருது, என்ன செய்வோம்? இவங்கெல்லாம் படிச்சாக்கள் இருக்காங்க, இவங்களை வச்சு அன்சாரி பிள்ளைகளுக்கு படிப்பிப்போம். சரி, இவங்கள்ட்ட காசு இருக்குது, காசை வாங்கிட்டு விடுவோம், ஏன்னா மதீனாவை முன்னேற்றது தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நல்ல முடிவுண்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் காசை கொண்டாங்க. அப்பாஸ் கூப்பிட்டு, அப்பாஸ் காசுங்க, ஏன்னா அப்பாஸ் அகீலுக்கும் காசு கட்டணும், ஏன்னா அகீலு சகோதரன மகன். அப்பாஸ் சொன்னார், என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த பதிருக்கு வாரத்துக்கு முன்னால் அப்பாஸ், நீங்களும் உங்களோட மனைவி உம்மு ஃபதுலும் அந்த புதைச்சி வச்சிங்களே அந்த காசுங்க. அப்பாஸ் கேட்டார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கும் உம்மு ஃபதுலுக்கு மட்டும்தான், அது மனைவிக்கு மட்டும்தானே தெரியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாங்க ஒரு புதைச்சி வச்ச காசை கொடுத்தது பிறகு விட்டாங்க. மருமான் என்ன செய்யறார்? அபுல் ஆஸ் பின் ரபி என்ன செஞ்சாரு? அங்கே ஜைனபுக்கு மெசேஜ் செய்தி அனுப்பினாரு, இப்படிதான் உங்களோட வாப்பா பிடிச்சி வச்சுட்டு காசு கேட்கிறார். அவ என்ன செஞ்சாங்க? ஜைனப் தண்ட கழுத்தில் இருந்த மாலை அனுப்பியிருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த மாலை அனுப்பியிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கோட மஷூரா பண்ணி ஒரு நிபந்தனையில் அவரை விட்டாங்க, என்ன? ஜைனபை கொண்டு வந்து தரணும், என்ன ஜைனப் மக்கால். அப்ப நினைமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 7 நிஅமத்துகளை செய்துதான் சஹாபாக்குடைய ஈமான், சஹாபாக்குடைய துஆ, இந்த 2உடைய பலத்தாலும் தான் அல்லாஹ் உதவி செய்த ஒரு நிகழ்வு தான் சகோதரர்களே பத்ர். அது இந்த நாள் நாங்களும் மலக்குகள் இறக்கரிக்கிறோம், கடைசி 10 இறக்கரிக்கோமா இல்லையா? என்ன சந்தேகம் இருக்குதா? மலக்குகள் இறக்கரிக்கிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கரிக்கிறோம், முக்கியமான மலக்கு இறக்கரிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு சகோதரர்களோட ஈமான் துஆ 2 தான் தேவை. எங்களோட ஈமானையும் துஆவையும் உறுதியாக வச்சு கொள்ளுங்க. எங்களோட வீடுகளுக்கு பள்ளி வாசல்களுக்கு யார் வரப்போறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். சந்தேகம் இருக்கா? இதில் சந்தேகம் வரப்படாது எங்களுக்கு, ஒரு நாளும் சந்தேகம் வந்துடக்கூடாது எங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இன்ஷா அல்லாஹ் கடைசி 10, அதனால தான் நோன்பு 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை எந்த நாளும் நிகழ்ச்சியை வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இத்திகாஃபுடைய அமலும் இருக்குது. கடைசி 10 இத்திகாஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரமலானில் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, விட்டதே இல்லை சகோதரர்களே. அந்த சுன்னத்தை விட்டுறாதீங்க, அந்த அளவு முக்கியமான சுன்னத்தை இத்திகாஃப் இருந்து குர்ஆன் ஓதி அந்த 10 நாள் தான். ஷைத்தானுக்கு சொல்லுங்க, 10 நாள் தான் உறுதி எடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் லீவை கொடுங்க, தொழிலுக்கு லீவை கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஒரு நஷ்டம் அடைய மாட்டீங்க. ஒரு நாள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். பரக்கத் செய்கிறவன் யாரு? அல்லாஹ். வேற யாரும் பரக்கத் செய்யலாம். நீங்க அந்த 10 நாளும் உழைக்கிறதால ஒன்றும் கூட போகாது உங்களுக்கு. அந்த 10 நாளும் பள்ளிவாசல் இருப்போம் சகோதரர்களே. பூர்த்தியான இத்திகாஃப். பூர்த்தியான இத்திகாஃப் என்ன? மௌனமா இருந்து குர்ஆன் ஓதி கொஞ்சம் தொழிலுக்கு லீவை கொடுங்க, அவ்வளவுதான். விடுமுறையை கொடுங்க, பேகோட வாங்க, தலவாணியோட வாங்க, மெத்தையோட வாங்க, எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கு. கடைசி 10 இத்திகாஃப் இருந்து துஆ கேட்போம் அல்லாஹ் இடத்துல.
அல்லாஹ்வை நெருங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல உறுதியையும் ஈமான்ல உறுதியையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்து குர்ஆன் ஓதி அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக காணக்கூடிய உயர்ந்தவர்களாக யா அல்லாஹ் எங்களை எல்லாம் ஆக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்